இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமேன். இன்றைய நாளில் பேப்டிஸ்ட் வாலிப ஞாயிறாக இருக்கிறது. உங்களோடு ஒரு சிறிய பகுதியை பகிர கொடுத்த இந்த வாய்ப்பை கொடுத்த வாலிப சங்கத்திற்காகவும் திருச்சபை போதருக்காகவும் என்னுடைய சபை வாலிப குழுவிற்காகவும் நான் அன்பு கடந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற வசனம் நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீங்க. கொலோசியர் 2:6 தொடக்கம் 7 மட்டும். நாங்கள் அதில் ஒரு சிறிய விளக்கத்தை அதில் ஒரு சிறிய பின்னணியை உங்களுக்காக அந்த ஸ்க்ரீனில் போடப்பட்டிருக்கிறது. கொலோசிய சபையை குறித்ததான ஒரு சிறிய விளக்கம். அதற்கு முன்பதாக நாங்கள் ஜெபம் செய்து இதை தொடங்குவோமாக. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபைந்தவன் தாமே இன்றைய நாளிலும் கூட அப்பா தகப்பனே, நான் அல்ல உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசும்படியாக உம்முடைய ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடும்படியாகவும் ஆண்டவரே தகப்பனே, இந்த திருச்சபை என்னுடைய சபையார்களுக்கு ஆண்டவரே தகப்பனே, இந்த ஒரு வார்த்தை ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் பயன்படத்தக்கதாகவும் ஆண்டவரே இதை குறித்து சிந்திக்கத்தக்கதாகவும் தகப்பனே சுவாமி அவர்களை வழி நடத்தும்படியாகவும் ஆண்டவரே இந்த இடத்தில் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். இந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறோம் கொலோசியர் பவுல் எழுதினிய கொலோசியர் பகுதியிலிருந்து ஒரு சிறிய பகுதி எங்களுக்காக இந்த வாலிப சங்கத்தில் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பவுல் எழுதின இந்த கொலோசியர் இந்த அதிகாரத்தில் அந்த கொலோசியா தேவாலயத்தில் நிறைய தவறான போதனைகள் அந்த இடத்துல இருந்ததுனால அவர் அந்த திருச்சபைக்காக எழுதின இந்த கிறிஸ்துவின் மேலதிகத்தை வல்லமையை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த கொலோசிய அதிகாரத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு சின்ன கேள்வி, உங்களுடைய ஃபோன் எடுத்து பாருங்கள், எவ்வளோக்கு பேட்ரி டவுனாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஃபோன் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, பாருங்கள் எவ்வளோக்கு பேட்ரி டவுனாக இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 30க்கு கீழே உங்களோட ஃபோன் பேட்ரி இருந்தால் நீங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆகிருப்பீங்க. உண்மையான ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். இது வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் சேர்ந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த காரியங்கள், நீங்கள் அனுபவிக்க போகிற காரியங்களை நான் இந்த இடத்துல பேச போகிறேன். எத்தனை பேருக்கு ஒரு 30க்கு கீழே உங்களுடைய பேட்ரி லோவாக இருந்தால் எவ்வளவு ஒரு பரபரப்பாக இருக்கும் இல்லையா? ஒரு அவசரமான ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க, அந்த இடத்துல இந்த பேட்ரி லோவாக இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகிருப்பீங்க இல்லையா? என்னையும் குறித்து தான் நான் இந்த இடத்துல நான் பேசுகிறேன். நாங்கள் ரொம்ப டென்ஷன் ஆயிரும் இல்லையா? பேட்ரி லோவாக இருந்தோன்னா ஒரு சார்ஜரை தேடி ஒரு ஃப்ளக் பாயிண்ட்டை தேடிடுவோம். அந்த பேட்டரியை போட்டோன்னு தான் அந்த டென்ஷனே நாங்கள் குறையுமா இருக்கும். ஆனால் எத்தனை பேர் சிந்தித்து இருக்கீங்க, கடவுளுக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் எவ்வளோ தூரம் லோ பேட்டரியாக இருந்திருக்கு? எப்பயாச்சும் நினச்சிருக்கிறீங்களா நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு? நிறைய நேரங்களில் எங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த இணைப்பு ரொம்பவும் குறைவாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் நினைக்கிறது வேறொரு காரியத்தை குறித்து தான் நாங்கள் அந்த இடத்துல பார்க்குறது. நாங்கள் அந்த ஃபோனுக்கு கொடுக்குற அந்த இணைப்புக்கு கொடுக்குற அந்த மதிப்பை நாங்கள் கடவுளுக்கு கொடுக்கறது இல்லை. அதனால் நான் இந்த இடத்துல நான் பேச போகிறது இந்த இணைப்பு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேறொன்று இருக்கிறதுக்கு சமமாக இருக்கிறதா? இந்த ஃபோன், இந்த சார்ஜர், இந்த வைஃபை, இந்த சோஷியல் மீடியா, இந்த காரியங்கள் எங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள இணைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
எங்களுடைய விசுவாசம் இதனூடாகையா இருக்கிறது. நாங்கள் இதை நம்பி தான் இருக்கிறோமா? எங்களோட விசுவாசம். கொலோசி சபைக்கு பவுல் எழுதுகையில் அவர் அது ஒரு அனுபவம் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவ தினமும் அவரோடு வேரூன்றி இருப்பதற்காக அவர் நினைவு கூறுகிறார். அது ஒரு நீண்ட காலமாக வளரும் பலனளிக்கும் வாழ்க்கையாக இருக்கிறது. நாங்கள் எந்த நேரத்திலையும் ஆண்டவரோடு ஒரு வேரூன்றி இருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோமா? எங்களுக்குள்ளான ஒரு கேள்வி. இந்த நாளில் நான் நிறைய கேள்வி கேட்க போகிறேன் போல், அதனால கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்குள்ளான ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்க. நாங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள்ளே வேரூன்றி இருக்கிறோம்? ஆண்டவருக்குள்ள நம்பிக்கை இருக்கிறதா? ஆண்டவருக்கு மேலே இருக்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? எவ்வளவு தூரம் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம்? ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, ஏதாவது ஒரு காரியம் வரும்போது மாத்திரமா நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோம்? நீங்கள் நிறைய நேரம் கேள்விப்பட்டு இருப்பீங்க, நிறைய போதகர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஒரு சாட்சியாக சொல்லியிருப்பாங்க, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு இவ்வளோ பணம் இந்த இடத்துல கிடைச்சது, இவ்வளோ காரியம் கிடைச்சது, இந்த ஒரு வீடு எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் நானும் நிறைய சாட்சிகள், நிறைய போதகர்கள் சொல்லதை நான் கேட்டிருக்கேன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நேரத்தில் நான் உணர்ந்த ஒரு விஷயம், அப்போ நான் ஜெபம் பண்ணால், ஒரு நாள் ஜெபம் பண்ணோன்னா கடவுள் எனக்கு இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி பணம், இந்த மாதிரி வீடு எனக்கு கொடுப்பாரா அப்படின்னு. இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவரோடு தினமும் வேரூன்றி இருக்க வேணும், அவரோடு கனெக்ஷனாக இருக்க வேணும். ஒரு நாள் கனெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அதை விட்டு மறந்ததுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் முதல்ல இருந்து தான் அதை ஆரம்பிக்கிறார். ஆண்டவருக்கு வேணும் தினமும் நாங்கள் அவரோடு கனெக்ஷனாக இருக்கணும். எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களிலும் கூட தினமும் வாலிபர்களாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாத்திரமல்ல, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நேரத்தில் பேசுகிறார். கிறிஸ்துவில் வேரூன்றி நாம் அன்பில் வளர்கிறோமா? இந்த தலைப்பு தான் எங்களுக்கு இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வேரூன்றி இருக்கிறோமா? ஆண்டவருக்குள்ளாக அன்பில் நாங்கள் வளர்ந்திருக்கிறோமா? முதலாவது காரியம் நாங்கள் இன்றைய நாளில் பார்க்க போகிறது, கிறிஸ்துவில் வேரூன்றி இருப்பது நமது உண்மையான அடையாளம் மற்றும் அடித்தளமாக இருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல அவரில் கட்டி எழுப்புங்கள். நாங்கள் உண்மையிலே கிறிஸ்துவில் வேரூன்றி இருப்பதற்கான அர்த்தம் என்ன? அப்படின்னா என்ன? இயேசு நமது இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் எங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். நமது மதிப்புகளையும் வெற்றி தோல்வி, எங்களுடைய தோற்றம் இல்லாத அங்கீகாரத்தினால இது தீர்மானிக்கப்படுகிறது அல்ல. நமது அடையாளமா கிறிஸ்துவால் நேசிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறதா இருக்கிறது. நாங்கள் உண்மையாகவே ஆண்டவருக்குள்ளாக வேரூன்றி இருக்கிறோமா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் தினமும் அவருக்கு ஒரு நேரத்தை நாங்கள் அவருக்கு கொடுக்கிறோமா? நாங்கள் உண்மையான அடையாளத்தோடு ஒரு அடித்தளத்தோடு நாங்கள் அவரோடு இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் ஒரு வேத பகுதியை பார்க்கிறோம், அதை குறித்து சிந்திக்கிறோம். ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோமா? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை குறித்து சிந்தித்து பார்ப்போம். பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனையூடாக போகிறது அப்படின்னு சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். நிறைய பேர் வேறு மதத்திலிருந்து வருவாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தோன்னு ஒரு பிரச்சனைகள் அவர்கள் அனுபவித்ததுக்கப்புறம் அவங்க இந்த கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியில் போயிடுவாங்க. நிறைய பேரை நாங்கள் கண்டிருக்கோம். ஏன்னா இந்த பிரச்சனைகள் அவர்களால் கொண்டு போக முடியாது. ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கார். விசேஷமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பிரச்சனையில் மத்தியிலும் நாங்கள் போவதற்கு. பிரச்சனையில் மத்தியில் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி இருக்கிறோமா?
எங்களுடைய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நாங்கள் தொடங்கும் போது நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்படைக்க வேண்டும். எத்தனை பேர் நாங்கள் ஆண்டவருக்கு முதல்ல அதை ஒப்படைச்சிட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்து கொண்டு போகிறோம்? எங்களுடைய முடிவுகள், எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனை காரியங்களிலும், எங்களுடைய கருத்துக்களிலும் ஆண்டவருக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோமா? எங்களுடைய கேள்விகள், சவால்கள், எங்களுடைய சோதனையில் மத்தியில் நாங்கள் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கிறோமா? நாங்கள் ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது மாத்திரமா இல்லாட்டி ஆண்டவரை தேடுறோம் இல்லையா? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது தான் நாங்கள் ஆண்டவர்கிட்ட போகிறோமா? இல்லை தினமும் நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடி கொண்டு இருக்கிறோமா? இல்லையா? ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளும் நாங்கள் எங்களுடைய வேலை இடத்துல இருக்கலாம், எங்களுடைய படிக்கிற இடத்துலையா இருக்கலாம், எங்களுடைய வீட்டில் இருக்கலாம், எவ்வளவோ சவால்கள் மத்தியில் நாங்கள் போகிறோம். அந்த சவால்களை நாங்கள் முகம் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோமா? இல்லை அந்த சவால்கள் நாங்கள் வர முன்பதாக அந்த ஆண்டவரை தேடி நாங்கள் அந்த சவால்களுக்கு அந்த ஒரு பதிலை நாங்கள் வைத்திருக்கிறோமா? நாங்கள் இதுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் எங்களோடையே கூட இருக்கிறவர் தேவனாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசு எங்களோடையே இருக்கிறார். நாங்கள் எந்த நாளும் கட்டப்பட வேண்டிய ஒரு மனிதர்களாய், ஒரு நபர்களாய், ஒரு பிள்ளைகளாய் அவர் பார்க்கிறார். நாங்கள் இன்னும் அடித்தளமாகவே இருக்கிறோமா? ஒரு பில்டிங் அந்த கட்டப்படாமல் இருக்கும் பொழுது அந்த பில்டிங்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அது ஒவ்வொரு கல்லாய் நாங்கள் வைக்கும் பொழுது தான் அது ஒரு அழகான மாளிகை, அழகான ஒரு பில்டிங்காக இருக்கிறது, நாங்கள் பார்க்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களை கட்டி எழுப்பும் பொழுது ஆண்டவர் எங்களையும் ஒரு அழகான உருவமாய், அழகான மனிதர்களாய், அழகான பிள்ளையாய், அழகான தாய் தகப்பன்மாராய் எங்களையும் மாற்றுகிறார். இன்றைய நாளிலும் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நாங்களும் அழகாக இருப்பதற்கு, நாங்களும் மற்றவர்களுக்கு முன்பதாய் ஒரு உதாரணமாக இருப்பதற்கு நாங்களும் எங்களை கட்டி எழுப்புவோமாக. இரண்டாவது காரியம், விசுவாசத்தை கட்டி எழுப்புதல் ஒரு நோக்கமுள்ள மற்றும் நிலையான வளர்ச்சி. நம்பிக்கை தானாக வருவதில்லை, அதற்கு நேரம், ஒழுக்கம் மற்றும் வழிகாட்டல் தேவையாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கைகளை இழந்த நேரங்கள் இருக்கிறது. அது ஒரு சூழ்நிலைகள், ஒரு நேரங்கள் வரும்பொழுது தான் அந்த நம்பிக்கை இழக்கிற நேரமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக அல்ல, எங்கள் நம்பிக்கை விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் திறமையானவர்களாகி வருகிறோம் என்பதல்ல, எங்களை ஒப்பிட்டு அல்ல, பெரும்பாலும் உங்களை சரியான ஒரு திசையில் சுட்டிக்காட்ட பயன்படுத்துகிறது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை நாங்கள் கட்டி எழுப்பும் பொழுது எங்களுடைய வளர்ச்சி நிலையாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளையும் ஒரு நம்பிக்கையாய், எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு காரியமும் எங்களுக்குள்ள வராது, ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் கால் எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சியை கொண்டு வருகிறார். ஒரு சிறிய சாட்சியை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஒரு விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் ஒரு தினமும் செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா? ஒரு வாலிப ஒரு பொடியை எங்ககிட்ட கேட்குறான், கடவுள் இருக்காரா அப்படின்னு. அப்போ நாங்கள் சொன்னோம், ஆமாம் இருக்காரு அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்க இருக்காருன்னு? அப்போ அவர் கேட்குறாரு, நான் நேற்றைய தினத்தில் நானும் என்னுடைய தாயும் சாப்பாடுக்கு சல்லி இல்லாமல் நாங்கள் இருந்தோம். அந்த நேரத்தில் நான் முட்டுக்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். அந்த நேரத்தில் நான் ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு சாப்பாடு கிடைக்கலையே அப்படின்னு கேட்குறாரு அந்த வாலிப பொடியன், 16-17 வயசு. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, நீ தினமும் வேதம் வாசிக்கிறியா, நீ தினமும் ஜெபிக்கிறியா அப்படின்னு. அந்த நேரத்தில் அவருக்கு பதில் இல்லை. எப்பயாவது ஒரு பிரச்சனை வர நேரத்தில் அவர் முழங்கால் போட்டு எனக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடு வேணும், இன்னைக்கு இந்த காரியம் வேணும்னு கேட்டால் அது கிடைக்கப்படுமா? நாங்கள் தினமும் ஆண்டவருக்கு ஜெபம் செய்ய வேண்டும், தினமும் வேதம் வாசிக்க வேண்டும்.
அந்த ஒரு நேரத்தில் அந்த பிரச்சனைகள்னு வரும்பொழுது மாத்திரம் நாங்கள் முட்டுக்கால் போட்டு இல்லை நீங்கள் அழுது பிறண்டு என்ன பண்ணாலும் அதுக்கான பதில் கிடைக்காது. அதுக்கான பதில் கிடைக்கும், கொஞ்ச காலம் போகும். நாங்கள் தினமும் ஜெபித்து தினமும் வேதம் வாசித்து எங்களுடைய வேத பகுதி எங்களுடைய வேத வகுப்புகளுக்கு நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதனூடாக எங்களுக்கு என்ன பேசப்படுகிறது, எங்களுடைய தேவாலயத்தில் எங்களுக்கு என்ன பேசப்படுகிறது, விசுவாசத்தை ஊக்குவிக்கிற நண்பர்களை நாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும், நண்பர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனாலும் ஆண்டவர் குறித்து தெரிந்த விசுவாசம் மிக்க நண்பர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கீழே விழும் பொழுது அவர்கள் உங்களை உயர்த்துவார்கள். சில நண்பர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் கீழே விழுந்தோன்னே சிரித்து மற்ற பக்கம் இன்னொரு நண்பர்கிட்ட போயிட்டு அவர் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் இருப்பாங்க. வாலிபர்களுக்கு நான் சொல்லுற ஒரு காரியம், நண்பர்கள் ரொம்பவும் முக்கியம். உங்களை கீழே விழும் பொழுது உங்களை உயர்த்துகிற நண்பர்கள் ரொம்பவும் முக்கியம். அதே போல் மற்ற நண்பர்களோடு இருக்கும் பொழுதும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுது கீழே விழுவீர்கள் என்று பார்க்கிற மனிதர்கள் உங்களை சூழ இருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கால் அடுத்து வைக்கும் பொழுதும் ஆண்டவரை துதித்து ஜெபித்து எங்கே போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும், நீங்கள் நான் கிறிஸ்டியன் மத்தியில் போனாலும் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் போனாலும் ஜெபத்தோடு வழிநடத்தலோடு ஒரு ஆராதனைக்கு பின்பதாக நீங்கள் போங்க. உங்களுடைய வீட்டில் ஒரு சிறிய ஒரு ஆராதனை வைத்து விட்டு போங்க. எந்த நாளும் ஒரு பைபிள் வேர்ட், எந்த நாளும் ஒரு காரியம் நீங்கள் வைத்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடைபெறும். நான் ஒரு அனுபவ ரீதியாக நான் சொல்லுகிறேன். நான் ஒரு பெரிய பட்டதாரியோ பெரிய படித்த ஒரு நபரோ அல்ல. நான் ஒரு சிறிய ஒரு மனிதன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், நாம் ஜெபிக்கும் பொழுதும் நாங்கள் காலையில் ஜெபிக்கும் பொழுதும் அந்த ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் வைத்து ஜெபித்து நாங்கள் போகும் பொழுதும் எங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அவசரப்படுகிறவர் அல்ல, ஆனாலும் எங்களுடைய வளர்ச்சியை காண உறுதியாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் கடைசியான காரியத்தை பார்ப்போம். நன்றி உணர்வு பொங்கி வழிகிற காணக்கூடிய ஒரு பலமான அன்பாக இருக்கிறது. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று இந்த கொலோசியர் 2:6-7 கூறப்படுகிறது. ஒரு நம்பிக்கை சரியாக இருக்கும் செயல்படுத்தினால் ஒரு நன்றி உணர்வு உருவாக்கப்படுகிறது. நன்றி உணர்வு எங்களுக்கு அன்பை உருவாக்குகிறது. அன்பு எங்களுக்கு செயலை உருவாக்குறது. பிரச்சனைகளில் நாங்கள் கடவுளை எப்படி கடவுளுடைய கிருபையை காண்பது, மற்றவர்களை கருணையுடன் பொறுமையுடன் நடத்துவது. கிறிஸ்தவ அன்பு செயலற்றது அல்ல. இது இரக்கம், நீதி மற்றும் சேவை மூலம் நடத்தப்படுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வேன்? ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயங்களுக்கும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பு உள்ளத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய வீட்டில், வேலையிடத்தில், தேவாலயத்தில், நாங்கள் நடைமுறை வாழ்க்கையிலும் அன்பை பகிர வேண்டும். நன்றி உள்ளத்தோடும் அன்போடும் நாங்கள் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் தலங்களை சார்த்து கண்களை மூடி நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதில் வேறொன்று இருக்கிறோம்? உலக ரீதியான காரியங்களிலா? எங்கள் தனிப்பட்ட காரியங்களில் வேறொன்று இருக்கிறோமா? எங்கள் விருப்பத்தில் நாங்கள் வேறொன்று இருக்கிறோமா? எங்கள் முடிவுகளை யார் எடுக்கிறது? எது வடிவமைக்கிறது? எங்களுடைய கரங்களா, எங்களுடைய நண்பர்களுடைய, எங்களுடைய தாய் தகப்பனுடைய கரங்களா வடிவமைக்கிறது? புயல் போல ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்தால் உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை நிலை நிற்குமா? எப்படியா இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம்? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு பிரச்சனைகளின் நேரத்திலையும் புயல் போல வரும் பிரச்சனைகள், ஆனாலும் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கும் பொழுது, ஆண்டவரோடாக வேரூன்றி இருக்கும் பொழுது, ஆண்டவர் கூடாக அன்பாக இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நாங்கள் கட்டி எழுப்பப்படுவோமா?
ஹalleluya. நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இன்றைய நாளிலும் கூட அப்பா உம்மோடு உமக்குள் வேரூன்றி அன்பில் நாங்கள் வளரத்தக்கதான மனிதர்களாய் நீர் எங்களை மாற்றும், எங்களை வழிநடத்தும். நீரை பொறுப்பிடும் ஆண்டவரே தகப்பனே சுவாமி. அப்பா இது மட்டும் நாங்கள் ஏதும் தவறு செய்திருந்தால் நீங்கள் எங்களை மன்னிங்க. உம்மை மறந்து அப்பா உலக காரியங்கள், வெளியான காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் எங்களை மன்னிங்க. அப்பா இனிமேலும் ஆண்டவரே தகப்பனே உமக்குள் வேரூன்றி வளரத்தக்கதான பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே சுவாமி. எங்கள் குடும்பங்கள் அப்பா தகப்பனே, எங்கள் வேலை ஸ்தலங்கள், எங்கள் தேவாலயங்களில் உமக்கு முன்னுரிமை கொடுக்கிற அப்பா தகப்பனே, வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் அல்ல, உமக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுக்கிற, உமக்குள் வேரூன்றி இன்னும் வளரத்தக்கதாய் அப்பா தகப்பனே ஒரு நல்ல கனியை கொடுக்கத்தக்கதாய், அன்பின் கனியை மற்றவர்கள் காணத்தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் வளர நீர் கிருபை செய்து வழி நடத்தும்படியாய் தாழ்மையுடன் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி.